இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா சில விஷயங்கள்ல எனக்கு கருத்து வேறுபாடு. என்ன இருக்கு? என்ன கருத்து இருக்கு? கோயில்ல அவர் செல்போன் தடை பண்ணியிருக்கிறாருல்ல, அதை எல்லாருமே பாராட்டுறாங்க. நான் வேற மாதிரி பார்க்குறேன். எப்படி பாருங்க? எந்த ஒரு வழிபாட்டு தலமா இருந்தாலும் வெளி வளாகத்துல ஒரு விழா நடக்குது, அப்போ நம்ம எடுக்கணும்னு நினைக்க மாட்டோமா? தோணும். எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கோட செய்யணும். நம் கோயில்களுடைய அழகு, அருமை, மகிமை இதெல்லாம் உலகம் முழுக்க பரப்பணும்னா கண்டிப்பாக நீங்க யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அலோவ் பண்ணணும். நீங்க அதுக்கு கட்டணம் வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்லாப் வைங்க, கேமராவை எடுத்துட்டு வந்தா அதுக்கு ஒரு கட்டணம் வாங்கிக்கோங்க. ஏன் ஒட்டுமொத்தமா தடை பண்றீங்க? மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா தண்டனை கொடுங்க. மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நல்ல நோக்கத்தோட வரவங்களை ஏன் தடை பண்றீங்க? நார்த்தர்டாம்ல டூர்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. யாருன்னா அந்த நார்த்தர்டாம் கத்தீட்ரலே டூர்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. அங்க செல்போன்ஸ்க்குலாம் எங்க பேண்ட்லாம் கிடையாது, யூஸ் பண்ணலாம் நீங்க. இல்ல டூர் அவங்க நீங்க போட்டோ எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அது ஒரு பெருமை. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த அறங்காவலர் பேனல்ல அர்ச்சனா கல்பாத்திய போட்டிருக்கீங்க, கஸ்தூரிய போட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி நல்ல ஆக்கப்பூர்வமான ஐடியாஸ் சொல்லுவேன். அவங்க விஜய்க்கு வேண்டியவங்க, அதனால ஒரு பதவி சம்பந்தமே இல்லாம கொடுக்குறாங்கன்னு தான் தோணுது. ஜோசியருக்கு ஒரு பதவி, ஜெகதீஷுக்கு ஒரு பதவி, கேவியனுக்கு ஒரு பதவி, அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான திருமதி கஸ்தூரி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கொஞ்சம். ஆனா நல்லா இருக்கு. அவர் நல்லா பண்றாரு. கொஞ்சம் சுறுசுறுப்பா வேகமா இருக்கிறாப்ல. ஆமா. ஆனா சில விஷயங்கள்ல எனக்கு கருத்து வேறுபாடு. என்ன இருக்கு? என்ன கருத்து வேறுபாடு? கோயில்ல அவர் செல்போன் தடை பண்ணியிருக்கிறாருல்ல, அதை எல்லாருமே பாராட்டுறாங்க. நான் வேற மாதிரி பாக்குறேன். எப்படி பாக்குறீங்க? இப்போ சர்ச்சிலேயோ, தொழுகை பத்தி எனக்கு தெரியல, சர்ச்சில் எல்லாம் ஒரு நம்மளே ஒரு மரியாதை கருதி அங்க உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனா எந்த ஒரு வழிபாட்டு தலமா இருந்தாலும் வெளி வளாகத்துல, உள்ள சொல்லல, கோயில் உள்ளார போய் நீ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கறது ரொம்ப, அந்த கருவறையெல்லாம் எடுக்க கூடாது, சாமி சிலை இதெல்லாம் எடுக்க வேணாங்க. அங்க போய் நம்ம மனமுருக பிரார்த்திச்சுக்கலாம். சர்ச்சிலுமே அப்படிதாங்க. போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இது இல்லை. ஆனா ஒரு விழா நடக்குது, அப்போ நம்ம எடுக்கணும்னு நினைக்க மாட்டோமா? இயல்பாவே வரும். 63 நடக்குது, எடுக்கணும். ஒரு கோயில்ல இருந்து ஒரு புறப்பாடு வருது, எடுக்கணும்னு நினைக்க மாட்டோமா? வேளாங்கண்ணி மாதா தேர் வருது, அங்க இந்த அப்படி மாதாவுடைய சிலையோட வருது, எடுக்கணும்னு நினைக்க மாட்டோமா? தோணும். அதுக்கு நீங்க ஒட்டுமொத்த தடை, அதாவது வச்சா குடுமி எடுத்தா மொட்டைன்னு இருக்கக்கூடாது. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கோட செய்யணும். நம் கோயில்களுடைய அழகு, அருமை, மகிமை இதெல்லாம் உலகம் முழுக்க பரப்பணும்னா கண்டிப்பாக நீங்க யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அலோவ் பண்ணணும். நீங்க அதுக்கு கட்டணம் வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்லாப் வைங்க, கேமராவை எடுத்துட்டு வந்தா அதுக்கு ஒரு கட்டணம் வாங்கிக்கோங்க. ஏன் ஒட்டுமொத்தமா தடை பண்றீங்க? மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா தண்டனை கொடுங்க. மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நல்ல நோக்கத்தோட வரவங்களை ஏன் தடை பண்றீங்க? இன்னைக்கு நார்த்தர்டாம்ல, நான் பாரிஸ்ல போய், நான் இப்போ இதுல போன்ல காட்டுறேன், நார்த்தர்டாம்ல டூர்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. யாருன்னா அந்த நார்த்தர்டாம் கத்தீட்ரலே டூர்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. அங்க செல்போன்ஸ்க்குலாம் எங்க பேண்ட்லாம் கிடையாது, யூஸ் பண்ணலாம் நீங்க. இல்ல டூர் அவங்க நீங்க போட்டோ எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். எப்படின்னா மாஸ் இருக்கிற டைம், சண்டேஸ் இதுல எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு அவங்க அதை சர்ச்சா பாவிக்கிறாங்க. பட் மிலான்ல பெரிய டெல் துவோமோ இருக்கு, ஃப்ளாரன்ஸ்ல சர்ச் இருக்கு, எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கிறேனே. நான் புனித தலங்கள் எல்லாத்துக்கும் புனித பயணம், நான் ஹோலி லேண்ட்லாம் போயிருக்கேன்.
எல்லா இடத்துலயுமே போட்டோ அலோவ் பண்ணுவாங்க. அது ஒரு பெருமை. கண்டிப்பா. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். எந்த காரணத்துக்காகவும் நான் வரேன். நான் வந்து இந்து கோயில்கள்ல எல்லாத்தையுமே போட்டோ அலோவ் பண்ணணும்னு நான் சொல்றேன். புரியுது எனக்கு. எல்லாரும் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற டைம்ல இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தா நல்லா இல்ல. பட் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ப்ராப்பரா கவர்மெண்டே அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப நட சாத்துறாங்க இல்லையா, கோயில்ல நட சாத்துறாங்க. 12 o'clock நட சாத்துறாங்க, திருப்பி 4 மணிக்கு தான் திறக்கிறாங்க. பெரிய பெரிய கோயில்ல அப்ப நீங்க டூர் அரேஞ்ச் பண்ணி என்ன நீங்க வந்து அந்த அறங்காவலர் பேனல்ல அர்ச்சனா கல்பாத்திய போட்டிருக்கீங்க, கஸ்தூரிய போட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி நல்ல ஆக்கப்பூர்வமான ஐடியாஸ் சொல்லுவேன். நிகழ்ச்சி கோரிக்கை வச்சு இல்லங்க, கோரிக்கை இல்லைங்க, நிஜமாவே நான் ஒரு கோயில் பைத்தியம். நான் ஒரு கடவுள் ரசிகை. சரிங்களா? கண்ணனை காதலியா பார்த்தவரு, வேலைக்காரனா பார்த்தவரு, கடவுளா பார்த்தவரு பாரதினா, நான் வந்து கண்ணனை ஒரு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா பாக்குறவரு. என்ன போடுங்க, நிஜமா கேக்குறேன், கோரிக்கை இல்ல. ஏற்கனவே அவங்கள போட்டதுக்கே விமர்சனம் வந்துருச்சு மேடம். அவருக்கு வேண்டின ப்ரொடியூசர் எல்லாரையும் ஒண்ணு டெல்லிக்கு அனுப்புறாங்க. இப்ப இந்த பேனல்ல போட்டாங்க, அவங்களையும் போட்டா கண்டனம் வருமா வராதா? அர்ச்சனா மேடம் வந்து ஒரு நல்ல டேலண்ட். ஆனா அவங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு கோயில்ல இருந்து போட்டோ கூட நான் பார்த்தது இல்லைங்க. இல்ல, அதுக்குதான் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பல கோயில்களுக்கு வந்து இந்த குடமுழுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க, டோட்டலி டிசர்வ்டுன்றாங்க. இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்லையங்க. இப்ப வந்து அவங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையங்க. அவங்க இது வரைக்கும் நானும் பார்த்தது இல்ல. அவங்கள வந்து எனக்கு சினிமா எடுத்துதாங்க தெரியும். as a producer-ஆ தெரியும். சினிமா கூட பக்தி படம் கூட எடுக்கலையேங்க. விஜய் அவர்கள் வச்சு 2-3 படம் எடுத்தாருன்னு அவங்க விஜய்க்கு வேண்டியவங்க, அதனால ஒரு பதவி சம்பந்தமே இல்லாம குடுக்குறாங்கன்னு தான் தோணுது. ஜோசியருக்கு ஒரு பதவி, ஜெகதீஷுக்கு ஒரு பதவி, கேவியனுக்கு ஒரு பதவி, மனோஜ் அவராவதுங்க, அவர் சினிமாட்டோகிராஃபர் ஒர்த்து. ஆனா அதுக்கும் கேள்வி கேட்டாங்க, இவர் தான் அதுக்கு இருக்கிறதுலே ஒர்த்தா, இவர் தான் ஒரே கேமராமேனா, இவர் விஜய் கேமராமேன், அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அடடா, விஜயுடைய முன்னாள் ஹீரோயின்ஸ் எல்லாம் எல்லாரும் வருத்தப்பட்டு பதவி எதுவும் நமக்கு கிடைக்க மாட்டேதுன்றதுக்காகவா? சோ ஒர்த்தான பீப்புள் வச்சு என்னெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா, நான் வந்து கோயிலுக்கு நிறைய டூரிசம்க்கும் நான் நிறைய சொல்லுவேன். இது வந்து தமிழ்நாட்டுல பிக்கஸ்ட் டூரிஸ்ட் சைட் எது தெரியுமா? தஞ்சாவூர் பெரிய கோயில். தமிழ்நாட்டுல ரிச்சஸ்ட் கோயில் எது தெரியுமா? மதுரை மீனாட்சி. திருவண்ணாமலை. ஓ ஆமா, இன்னைக்கு எல்லாத்தையும் இந்தியாவில பல பேர் வராங்க இன்னைக்கு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? தெலுங்குல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாகண்டி சுவாமிகள்னு ஒருத்தர் அங்க வந்து அதோடைய அருமை பெருமைகள்லாம் சொல்லி சொல்லி அது அங்க ஃபுல்லா தெலுங்காரங்க, திருப்பதி மாதிரி ஆயிடுச்சா மேடம்? திருப்பதி மாதிரி ஆயிடுச்சு, திருப்பதி மாதிரி ஆயிடுச்சு. நிஜமா எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்க, போட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க. அதான் சொல்றாரு, பெருமையா சொல்றவர் யாருன்னா முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு, எங்கனாலதான் அந்த கோயில் அவ்வளவு வளர்ந்துச்சுன்னு சொல்றாரு. யாரு? எனக்கு அதெல்லாம் தெரியலங்க. ஆனா அவரு அப்படின்னாரு. பாத்தீங்களா அத மீன்? அதுக்கு அந்த போலீஸ்காரரு போன்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு, இவர் இல்ல அப்படின்றாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி நான் தான் அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தேன். வாழ்க்கை ஒரு வட்டம். பின்னாடி சாங் வேற, பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெக்கத்தில் தான் என்ன வேணும் நினைச்ச. அதுதான் இவங்க. நாம எல்லாமே சொல்லிட்டோம், நல்லதும் சொல்லிட்டோம், கெட்டதும் சொல்லிட்டோம். தேங்க்யூ. ஓகே மேடம், பல விஷயங்களுக்கு சிறப்பா நீங்க பதில் அளிச்சீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம். நன்றி.